உன்னை இது வரைக்கும் உதவாக்கார உருப்படாதவன் திறமை இல்லாதவன் தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்குள்ளேயும் ஒரு அபாரமான சமையல் கலை இருக்கு. கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பையும் உன் திறமையும் ஒழுங்கா பயன்படுத்தினா இந்த சமையல் கலையில நீ பெரிய ஆளா வருவ. நீங்க தான் இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுறீங்கன்னு இப்போ கூட என்னால் நம்ப முடியலப்பா. ஏன் நான் பேசக்கூடாதா? இல்லை, இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட பேசுனது இல்லையே. இப்படி பாராட்டி பேசுறவளுக்கு இது வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணலையே. படிக்க போன பாதியில் வந்துட்ட, இளநீ வைக்க போனா அதையும் பாதியில் விட்டு வந்துட்ட. இப்போதான் பாராட்டுறாப்புல ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறேன், அதான் பாராட்டி பேசுகிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இந்த போட்டியில் கலந்துட்டு இருக்கலாம். ஆனால் இதில் நீ முழு மூச்சா ஈடுபட்டா முதல் ஆளா ஜெயிக்கிறதுக்கு உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டு சார்பா முத்தழகு இந்த போட்டியில கலந்துக்கிறா. ஆனாலும் நீ இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு நீயே நம்ம வீட்டுக்கு அடைச்சுன்னு வச்சுக்க, அது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்காகவே நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்ப்பா. சரி, வண்டி எடுக்க நேரமாச்சு. இருங்க, நானே கொடுத்துட்றேன்ப்பா. அக்கா, மிச்சத்தை நீங்களே வச்சுக்கங்க. மீனாட்சி, யாராவது பாத்து போறாங்க, விட்டுறா. ஏய், வீட்ல இருக்கவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க. இரு, இன்னொரு ரவுண்டு போலாம். மீனாட்சி, ஐயோ லூசு. அம்மா, என்னடா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? அப்படியே ரெக்க கட்டி பறக்குற, என்ன விஷயம்? என்னன்னு தெரியல மீனாட்சி, மனசு அப்படியே ரொம்ப லேசா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி மனசு நிறைவா இருக்கு மீனாட்சி. அப்புறம் என்னென்னமோ மாதிரி இருக்கு மீனாட்சி, சரியாவே சொல்ல தெரியல. நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்ல. அது அப்பா இன்னைக்கு என் கூட பைக்ல வந்தாரே, அதுக்கு தான் இவ்வளவு ஹாப்பியா? ஐயே, அதுக்கு இல்ல மீனாட்சி, அப்பா என் கூட பைக்ல வந்தது பெரிய விஷயம் இல்ல மீனாட்சி. பைக்ல என் கூட வரும்போது அப்பா என்கிட்ட பேசினாரு, அதுவும் என் மேல அக்கறையா பேசினாரு. அதான் ஹைலைட்டே. நிஜமாவாடா? மாமா என்ன சொன்னாரு? நிறைய சொன்னாரு. வீட்டு சார்பா முத்தழகு இந்த போட்டியில கலந்துக்கிறா. ஆனாலும் நீ இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு நீயே நம்ம வீட்டுக்கு அடைச்சுன்னு வச்சுக்க, அது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும்.